இந்துக்களை பிடிக்காத, இந்துக்களுடைய தெய்வங்களை பிடிக்காத, இந்து என்றாலே எரிச்சல் படக்கூடிய இவர்களுக்கு மத்தியில் அவங்களே நடத்துகிறாங்க. எது முருகர் மாநாடு பழனியில் நடத்துகிறாங்க. அவங்களே நடத்தும் போது இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சியாக கருதப்படுற பிஜேபி நடத்துகிற என்ன தப்பு? அகழ்வாராய்ச்சிக்கு மட்டும் மத்திய அரசு கேள்வி கேட்கறல. 500 வருஷம் பின்தங்கி சொல்லிட்டீங்களேன்னு. அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை இவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களே, அது கிடையாது மறுப்பு தெரிவிக்க முடியுமா? தப்பு பண்றானா பாண்டியன்னு சொல்லணும். தமிழர்கள் பாண்டியன் யாரு? அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். தமிழ்நாட்டுக்காரர் தானே. அப்ப நீங்க எல்லா தமிழ்நாட்டுக்காரங்களும் அப்படிதான். தமிழகத்துல இருந்து அங்க போய் செட்டில் ஆனவர் பாண்டியன். அப்ப பாஜக வந்து தமிழர்கள் ஃபுல்லா அப்படிதான் சொல்லுது. கர்நாடகால தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். அதை பற்றி கர்நாடகா தமிழுக்கு தண்ணி கொடுன்னு ராகுல் காந்தி சொல்லுவாரா? அந்த அரசாங்கத்தை போய் சொல்லுவாரா? ஆனால் அங்கே இருக்கிற பாஜக அணைக்கட்டாது. நான் வெற்றி பெற்றால் உங்களுடைய அக்கௌண்ட்ல 15 லட்ச ரூபா போடுவேன்னு சொல்லவே இல்லை. அதான் சார் 11 வருஷம் ஆச்சு, அந்த அமௌண்ட் ஒன்றும் எடுக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. எல்லோருடைய ஒட்டுமொத்த எண்ணம், அது பாமகவாக இருந்தாலும் தேமுதிகவாக இருந்தாலும் எல்லாரோட ஒட்டுமொத்த எண்ணம் திமுக என்ற ஒரு ஊழல் கட்சி, திமுக என்ற ஒரு தீய சக்தி, திமுக என்ற இந்து விரோத கட்சி இங்கே இருக்கக்கூடாது. எடப்பாடி அவர்களே சொல்லிட்டார், 2026 எங்களுடைய மேல்சபை எம்பி சீட்டு தேமுதிகவுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு பப்ளிக்காகவே உங்களுக்கு பொது மேடையிலே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதான் சார் 2024 எலெக்ஷனில் சொன்னதை 2026ல் 25ல் அவங்களால நிறைவேற்ற முடியல. 2026 மட்டும் எப்படி நிறைவேற்றுவார்? அப்படிதான் பாஜக பிடிக்கல, எனக்கு வந்து பாஜகவோட ஆட்சி பிடிக்கலன்னு சொல்றது எப்படி உட்கட்சி விவகாரமா இருக்கும்? பாஜக ஆட்சி பிடிக்கல சொல்ற நீங்க தான் இப்ப சொன்னீங்க. ஊருக்கு 0 மார்க் கீழே என்ன மார்க் இருக்கு அதான் பாஜகவோட ஆட்சி நான் கொடுப்பேன்னு சொன்னார்ல ராமதாஸ். அவரோட தனிப்பட்ட கருத்துங்க. எப்படி வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு விட்டு கொடுக்குறாரோ, எப்படி காங்கிரஸ் பாஜக உள்ள விட்டு கொடுக்குறோம், அதே போல திமுக உள்ள வந்துடக்கூடாது, திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க கூடாதுன்றதுல விட்டு கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கிறோம், மற்ற எங்க கூட்டணி கட்சியும் ரெடியா தான் இருக்கிறோம். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாஜக பேச்சாளர் ஃபயர் சதீஷ்குமார் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரி, இப்போ ரீசெண்டாக மதுரைக்கு வந்து அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இங்கே வந்து முருகனை வந்து ஒரு முக்கியமான பேசுபொருளை வச்சு இதை வச்சு நாங்கள் ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை பார்க்கும்போது அதிமுக இருக்கிறவங்களுக்கும் இந்த கருத்தில் உடன்பாடு இல்லையோ அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுகவில் வந்துட்டு யாருமே இந்த முருகர் மாநாட்டுக்கு உடன்பாடு இல்லைன்னு எந்த ஒரு தலைவருமே சொல்லலை. அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சொல்லலை, அதுக்கு கீழே இருக்கவங்களும் சொல்லலை, யாருமே சொல்லலை. எடப்பாடி உள்பட யாருமே வந்துட்டு முருகர் மாநாடுல எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது, அது பாஜகவோட இதுன்னு யாருமே சொல்ல இது வரைக்கும் சொல்லலை, இன்னி வரைக்கும் சொல்லலை. யாரும் கூட நிற்கிறோன்னு யாரும் சொல்லலை சார். இல்லை, கூட நிற்கிறதுன்றது வேற, வேணாங்கிறது வேற, கூட நிற்கிறங்கிறது வேற சார். அது ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க. வேணாங்கிறதுனா வேணாங்கிறது. அதான் சார், உங்களுக்கு அரசியல் எல்லாமே தெரியும். பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நம்ம ஓட்டு போடுறோம், அதில் ஒதுங்கி நிற்கிறோம். அதுக்கு ஒதுங்கி நிற்கிறதுக்கான ஒரு அரசியல் இருக்குல்ல, அதை தானே எங்கள் அதிமுக பண்ணிட்டு இருக்காங்க. ஒதுங்கி நின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வந்து எந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கோம். எந்த ஸ்டாண்ட் எடுக்காமல் இருந்ததுனால என்ன நடந்துச்சு? அந்த பில்லு பாஸ் ஆச்சா இல்லையா? இவங்க வந்துட்டு ஒதுங்கி நின்றதுனால பில்லு ஃபெயில் ஆச்சா? அதான் சார், இந்த விஷயத்துல இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் மேட்டரோ இல்லை வந்து முருகன் மாநாடு எடுத்துக்கிட்டா அதிமுக ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கூட இல்லையா அப்படின்றதானே மக்கள். அப்போ இதே தான் நானும் கேட்குறேன். இப்போ அந்த 18 பேருமே வந்துட்டு இவங்க கூட இல்லையா? ஆமா, அவங்க கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்குன்னு எடுத்துப்போம். அதே சலசலப்பு இங்க இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, இங்க சலசலப்பே கிடையாது. ஏன்னு கேட்டாக்கா இங்க வேற, அது வேற. இங்க வந்துட்டு அது வந்துட்டு வக்ஃப் போர்டுங்கிறது இந்தியா முழுக்க பிரதிபலிக்கக்கூடியது. அந்த இந்தியா முழுக்க பிரதிபலிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி துரோகம் நினைச்சிருச்சுங்கிறதா இன்னைக்கு வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு. ஆனா 39 பேருமே ஒருங்கிணைந்து நீ ஓட்டு போடலன்னு சொன்னாக்கா அந்த கூட்டணிக்குள்ளதான் பிரச்சனை இருக்க தவிர ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தான் பிரச்சனை. 38 பேர்ல 22 பேர் ஓட்டு போடுறான், மீதி 18 பேர் ஓட்டு போடலாம். யார் தப்பது? அது அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு. அப்போ இஸ்லாமியர்கள் அந்த வக்ஃபு சொத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் கூட்டணி இதுல இருக்கு, திமுக இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. ஒரு எடப்பாடி சொல்லவே இல்லையே. சொல்லலை சார். ஆனால் அந்த பிரச்சனை வரும்போது பிஜேபி சைடு யாருமே நிற்கலையே, அதான பிரச்சனை. ஏன் சார் நிற்கவே தேவையில்லை சார்? நான் தான் சொல்கிறேன், நிற்க ஒன்று ஆதரவு நிலை, இல்லைனா இல்லைன்ற நிலை, 2 தான் நிலை. அப்படி நான் ஓட்டு போடலைங்கிறனால இப்போ திமுக எப்படி பண்ணதோ அதே தான் இவங்களும் பண்ணாங்க. அப்போ அந்த பக்கம் நீங்கள் குற்றச்சாட்டை, இந்த பக்கம் குற்றச்சாட்டை வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டை நீ அவங்க பக்கமும் வைக்கணும், சரிங்களா? அப்போது இந்த முருகர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன், இந்த முருகர் மாநாடு நடத்துறது பிஜேபி கிடையாது.
முருக பக்தர்களாக இணைந்து அதற்கு ஒருங்கிணைப்பாளராக இந்து முன்னணி பண்றாங்க. இவ்வளவுதான். இதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் கிடையாது. பிஜேபி ஒரு ஆதரவு தெரிவிக்குது. எப்பவுமே இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பான கட்சினும் போது ஆதரவு தெரிவிக்குது. இந்துக்களை பிடிக்காத, இந்துக்களுடைய தெய்வங்களை பிடிக்காத, இந்து என்றாலே எரிச்சல் படக்கூடிய இவர்களுக்கு மத்தியில அவங்களே நடத்துறாங்க. எது முருகர் மாநாடு பழனியில் நடத்துறாங்க. அவங்களே நடத்தும் போது இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சியாக கருதப்படுற பிஜேபி நடத்துற என்ன தப்பு? அதான் சார் இப்போ வந்து திமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ வந்து முருகன் மாநாடு நடத்துகிறாங்க, அவங்க அரசியலுக்காக ஏதோ ஓட் பேங்காக பண்ணுறாங்க. நீங்கள் நடத்தினா மட்டும்தான் ஆன்மீக அரசியல் எடுத்துக்கணுமா? நாங்கள் வந்துட்டு ஓட் பேங்காக நாங்கள் பண்ணலங்க. தெளிவாக நாங்கள் சொல்கிறோம் கேட்டுங்களேன். நாங்கள் மதுரையை சூஸ் பண்ணது காரணம், மதுரையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த மலை திருப்பரங்குன்ற மலை காலமாக 1000 நூற்றாண்டு காலமாக முருகருடைய மலையாக இருந்த ஒரு மலையை இன்னைக்கு தமிழக அரசோட துணையோட இன்னைக்கு பிரிவினைவாத அடிப்படைவாத அமைப்புகள் அதை சிக்கந்தர் மலை என்று அதை வந்துட்டு மடைமாற்றம் பண்ணுறாங்க. அந்த மடைமாற்றம் பண்ணும்போது தமிழக அரசும் ஏற்றுக்கொள்கிறார். சிக்கந்தர் மலை தான். இது வரைக்கும் அவங்களோட நிலைப்பாட்டை சொல்லலை. அது வந்துட்டு திருப்பரங்குன்ற மலை என்பது முருகரோட மலையா இல்லை சிக்கந்தர் மலையா என்ற நிலைப்பாட்டையே இன்னும் சொல்லாத நீங்கள் முருகர் மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு வக்கு எதுக்கு? நான் கேட்குறேன், வக்கு இருக்கா உனக்கு? நான் எப்படி நீ நடத்துவ? நீ அந்த மலையை முதல்ல அறிவி. அது யாரோட மலைன்னு முடிஞ்ச அறிவி. கீழடியா அகழ்வாராய்ச்சிக்கு மட்டும் மத்திய அரசு கேள்வி கேட்கறல. 500 வருஷம் பின்தங்கி சொல்லிட்டீங்களேன்னு. அப்போ கிட்டத்தட்ட 1000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையை இவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களே, அது கிடையாது மறுப்பு தெரிவிக்க முடியுமா? அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு நீ முருகர் மாநாடு நடத்தி நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீ அங்கே போயிட்டு அது சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு நீ முருகர் மாநாடு நடத்தினாக்கா மக்கள் முட்டாள்களா? அதான் சார் இப்போ வந்து அந்த மாதிரிலாம் பேசும்போது அடுத்து என்ன சொன்னார்னா, இங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதும் அப்படின்னு சொன்னார். இந்த கருத்துக்கு வந்து அதிமுக தலைவர் ஒத்து போகிறாங்களா? சார் திரும்ப சொல்கிறேன் சார், கூட்டணிகளின் ஆட்சி, கூட்டணி ஆட்சின்றது வேற, கூட்டணிகளின் ஆட்சின்றது வேற. கூட்டணிகளின் ஆட்சினாக்கா நான் இப்போ ஒரு 8 கட்சி இருக்குன்னா 8 கட்சி சேர்ந்து தேர்தலை சந்திப்பார்கள். அவர்கள் ஒரு தலைமையில் ஆட்சி அமைப்பாங்க. இது பார்த்தா கூட்டணிகளின் ஆட்சி. சார் கூட்டணி ஆட்சி நான் சிம்பிளாக கேட்குறேன். கூட்டணி ஆட்சினா ஒரு 10 மினிஸ்டர் இருக்காங்களா, அதில் வந்து கூட்டணி கட்சி யாராவது வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுக்குறது தானே? தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியா தனித்துவமான ஆட்சியா? திமுக ஆட்சி. திமுகவுடைய கூட்டணி ஆட்சி. கரெக்டாக பங்கு கொடுக்கலனாலும் இன்னி வரைக்கும் அவங்க கூட இருக்கிறாங்களா இல்லையா? திமுக ஆட்சிக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணது கூட்டணி. அப்போ இந்த கூட்டணி ஆட்சி தான் நடக்குன்னு தான் சொல்லுவாங்க. திமுக ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க. வந்து திமுக கூட்டணி ஆட்சி நடக்குன்னு தான் சொல்லுவாங்க. 2024 எலெக்ஷன்ஸ் அப்ப அண்ணாமலை சொன்னது வந்து பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சி. அப்ப கூட்டணி ஆட்சினா என்னது? பாமகவோட ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்டோட ஆட்சியில இருக்கும் அப்படின்றதானே? அப்படின்னும் கூட்டணி ஆட்சினா அப்படிதான் எடுத்துக்க முடியும். 2024 பாஜக தலைமையிலான கூட்டணி இங்க இருந்துச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ அதுல ஏடிஎம்கே கிடையாது. ஏடிஎம்கே தவிர்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அதுல இருந்தாங்க. அப்போ யாரோட தலைமை? பாஜக தலைமை. அப்போ பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி அமையும் போது பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி அமைச்சது. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அதிமுக தான். அப்போ அதிமுக ஆட்சி தான் அமைக்குமே தவிர இதுல வந்து கூட்டணி அது அவங்களோட விருப்பம். யாரு? அதிமுகவோட விருப்பம். ஒரு நிமிஷம் இருங்க. அதிமுக பெரும்பான்மையாக வந்து விட்டா அவங்க கூட்டணிக்கு சீட்டுக்கு இடம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்கிறது அது அவங்களோட விருப்பம். அதை வந்து இந்த கூட்டணி கட்சிக்கு நிர்பந்தம் பண்ண முடியாது. எப்படி வந்துட்டு திமுகவில் வந்துட்டு அவர் கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்றாங்க. யாரு? மெஜாரிட்டியா இருப்பதன் காரணமாக மைனாரிட்டியா இருக்கும்போதே கொடுக்கல. யாரு? கலைஞர் அவர்கள் மைனாரிட்டியா 99 சீட் இருக்கும்போதே கூட்டணி கட்சிகளுக்கு அதில் பாமக இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அப்பயே அவர் கொடுக்கல. சரிங்களா? அந்த நிலைப்பாடு இங்கே இருக்குமா இல்லையாங்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அது இல்லாமல் இது எங்களுடைய தேசிய தலைமை தான் முடிவெடுக்குமே தவிர இங்கே இருக்கக்கூடிய நயினார் அண்ணனோ சரி, அண்ணாமலை அண்ணனோ சரி, தமிழிசை இங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவராலுமே அதை வந்து உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அதான் சார், இங்கே தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். அமித்ஷா முடிவெடுப்பார். அதை அதான் சார் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஒரு கட்சியாக இருக்கோம், நம்ம கட்சி வளரணும்னா நம்ம வந்து ஆட்சிக்கு போகிறோமோ அதிகாரத்துக்கு போகிறோம்ன்றதான முக்கியமான விஷயம். ஸோ இதை நோக்கி தான் நம்ம வந்து பயணப்பட்டிருக்கோம் 2024 தேர்தல் கூட. அப்படின் போது மறுபடியும் ஒரு பேக் ஸ்டெப்பை போகிறோம்ல. இல்லை, பேக் ஸ்டெப் கிடையாதுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக என்ற தீய சக்தியை நாங்கள் ஒழிக்கணும். சரிங்களா? திமுக இங்கேருந்து ஒவ்வொரு விஷயமும் இங்கேருந்தா பூதாகரமாக வெடிக்குது. இங்கேருந்து இவங்க போடுற அந்த ஒவ்வொரு அணுகுண்டு மாதிரியான செயல்கள் இவங்க பண்ணுறது ஒவ்வொன்றுமே, அதாவது பாகிஸ்தான்காரங்க கூட நம்பிடலாம், ஆப்கானிஸ்தான்காரங்க கூட நம்பிடலாம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த புல்லுருவிகளை நம்ப முடியல. இவர்கள் யாருடைய அஜெண்டா அப்படி செயல்படுறாங்க தெரியல. ஏன்னா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே எதிர்ப்பு முதல்ல ஆரம்பிக்கிறது இவங்க தான். அங்கே வந்து சட்டம் ஏற்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரியுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே ஏன்னா போன வாரம் தான் அறிவிச்சார் 2027 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு. ஆனால் நம்ம ஆளுக்கு முக ஸ்டாலின் 6 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு தொகுதி மறுவரையில் எங்களுக்கு குறைக்க போகிறாங்க. பார்லிமெண்ட்டில் அமித்ஷா சொல்லலை, மோடி சொல்லலை, மத்திய அரசு அறிவிக்காத ஒன்றை இன்னைக்கு பூககரமாக எடுத்து 7 முதலமைச்சர்களை கூப்பிட்டு மாநாடெல்லாம் நடத்தி பேசினார் இல்லையா? அது போல் இல்லாத ஒரு விஷயத்தை இங்கேருந்து பூதகரமாக கிளம்புறதுனால மக்களிடையே பிளவு ஏற்படுது.
இந்த பிளவு என்பது இந்தியா முழுக்க இவர்களால் பரப்பப்படுகிறது. அதான் சார் இந்த பிளவு ஏற்படுறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ டீலிமிட்டேஷன் சொல்றீங்க. இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்றீங்கல்ல. இந்த ஸ்டாண்ட்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஸ்டாண்ட்ல? இல்ல இப்போ தெளிவா இருக்காங்களே, தொகுதி மறுவரையில நாங்க இது வரைக்குமே வந்துட்டு தமிழகத்துக்கு சீட்டு குறையும்னு பிஜேபி சொல்லுச்சா? இல்ல. இல்ல. மோடி சொன்னாரா? இல்ல. அமித்ஷா சொன்னாரா? சொல்லாத ஒரு ஆனா விஷயத்த இப்ப திமுக கூட்டத்துக்கு வந்து அதிமுக ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பியிருந்தாங்க. ஆமா. அப்படின்னும்போது இந்த ஸ்டாண்ட்லயே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் இது இருக்குல்ல. கூட்டணி அமைத்துக்கு முன்னால. அப்ப கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா டீலிமிட்டேஷன் பத்தி அதிமுக இல்ல, பேச இல்ல, அது மாட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. நீட்டை பத்தி அதாவது பேச இங்க மாட்டாங்க. பாருங்க, நீட்டு, டீலிமிட்டேஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கொள்கை ரீதியான முடிவு. யாரது? அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம். அவங்களுடைய கொள்கை என்னவோ. ஆனா கூட்டணின்னு வரும்போது கொள்கைகள் மாறுபடும். இப்ப காங்கிரஸ் வந்துட்டு இங்க வந்து பெரியார் அவர்கள் ராமரை செருப்பால் அடித்தார். இதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல. ஏற்றுக்கொள்ளுமா? இது ஆமா உண்மை, இது பண்ணது கரெக்ட்னு போய் குஜராத்ல பேசுவாங்களா? மகாராஷ்டிரால பேசுவாங்களா? மேற்கு வங்கத்துல பேசுவாங்களா? இது கரெக்ட், அவர் பண்ணது சரிதான், ராமர் என்ற ஒரு கடவுளே கிடையாது, அது பொய்யான அவதாரம்னு பேச முடியுமா காங்கிரஸால? பேச முடியாதுல்ல. அப்ப அவங்களுக்குள்ளேயே கொள்கையில முரண்பாடு இருக்கு. யாருக்கு? திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே முரண்பாடு இருக்கு. ஆனா ஒரிசால அமித்ஷா போய் ஒரிசால பூரி ஜெகநாத்தோட கோயில் வந்து சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருன்னு பேசுவாரு. ஒண்ணு இல்ல, சாவி நான் திரும்ப திரும்ப சொல்றேன், முட்டாள்தனமான கேள்வியா இருக்குது. எனக்கு ஒண்ணு புரியல. சாவினா சாவி கிடையாது. அவங்க சாவி எடுத்து திருடி எடுத்து உள்ள வச்சுட்டாங்க சொல்ல. அங்க அவருடைய அந்த நவீன் பட்நாயக்கோடைய வலது கரம், இடது கரம், எல்லா கரமுமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அந்த ஒரு ஆள தானே சார் சொல்லுங்க. ஏன் தமிழர்கள்னு சொன்னாரு? அவர் தமிழர் தானங்க. அவர் தமிழர் சார். இருங்க, இப்ப வந்து நீங்க ஒரு மோடி எந்த மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? நீங்க குஜராத் அண்ணாமலை எந்த மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? தமிழ்நாடு. அதே போலதாங்க. அப்போ மோடி நம்ம ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறோம், குஜராத்தி விமர்சனம் வைக்கிற மாதிரியா? இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல பாண்டியன் மேல விமர்சனம் வைக்கிறது தமிழ்நாட்டு மேலே வைக்கிறது. நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அதாவது நீங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க சார் அவர் சொன்னதே தமிழர்கிட்ட போய் என்ன சொன்னாரு? அதாவது தமிழகத்தில் இருக்குன்னு சொன்னாரே தவிர தமிழன் ஒருத்தனை சொல்லல. நீங்க திரும்ப புரிஞ்சுக்கணும். ஒரு தமிழன் தான் திருடிட்டான். நீங்க தான் அதை வந்துட்டு அவர் பேசுறத மடைமாற்றி தமிழை திருடிட்டான். அவர் பேரை சொல்லணும்ல சார். ஏன் தமிழர்னு அவர் சொல்றாரு? எல்லாம் ஒண்ணுதாங்க. சார் எப்படி சார் தப்பு பண்றானா பாண்டியன்னு சொல்லணும், தமிழர்கள் சொல்ல எப்படி இருக்கு? பாண்டியன் யாரு? அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான். தமிழ்நாட்டுக்காரர் தானே. அப்ப நீங்க எல்லா தமிழ்நாட்டுக்காரங்களும் அப்படிதான் தமிழகத்துல இருந்து அங்க போய் செட்டில் ஆனவர் பாண்டியன். அப்ப பாஜக வந்து தமிழர்கள் ஃபுல்லா அப்படிதான் சொல்லுது. இப்ப நான் என்ன கேக்குறேனாக்கா, அப்ப ஒருத்தர் சொன்னாக்கா ஒரு மாநிலத்துல சொன்ன மாதிரி அர்த்தமா? அப்படிதான் நீங்க சொல்றீங்க. பாண்டியன் பேர் சொல்ல தமிழர் தான் சொன்னீங்க. இல்ல, இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸோடைய வெளிநாட்டு அதான் சார். இப்ப நான் வந்து ஒரு क्वेश्चन கேட்டேன், நீங்க வந்து காங்கிரஸ் இல்லங்க, அப்பயே இந்த கேள்வியில அங்க கேட்கலன்னு கேக்குறேன். அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவே ஒருத்தர் வந்து தப்பா பேசுவாரு, அவரை வந்து திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளோ பேச மாட்டீங்க. ஆனா இங்க பிரதமர் பேசிட்டா மட்டும் அதை வந்துட்டு பெருசா ஊதியாக்கி அதை பண்ணிட்டு. ஏன்னா எலெக்ஷன் டைம் சார். அது அந்த எலெக்ஷன் டைம்ல ராகுல் காந்தி பேசியதை விட, சோனியா காந்தி பேசியதை விட, முக ஸ்டாலின் பேசியதை விட பிரதமரோ அமித்ஷாவோ எதுவும் பேசல. அப்ப வந்து யார் தப்பு பண்ணாலும் தப்பு கிடையாது சார். இங்கே என்ன சார் பண்றீங்க நீங்க? தமிழ்நாட்டுல என்ன பண்றீங்க? வட இந்தியாக்காரலாம் என்ன சொல்றீங்க? பான்பராகவாயா இருக்க பானிபூரிக்காரன் அப்படி பேச இப்படிதானங்க பேசுறீங்க. அப்படி பேசுறது தப்பு தானே சார்? ஏங்க பீகார்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல வரக்கூடிய பீகார் வரும் என்னங்க சொல்றீங்க? பான்பராகவாயன்றீங்க. சொல்றது எல்லாமே எவ்வளவு மட்டமா பேசுறீங்க நீங்க? அங்க என்ன சொன்னாரு? அங்க வந்து ஒரு முதலமைச்சருடைய துணையாக இருக்கக்கூடிய, இணையாக இருக்கக்கூடிய, முதலமைச்சரோட ஊழலுக்கு அனைத்துக்குமே துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு தமிழ்நாட்டுக்காக பேசாம விட்டுற முடியுமா என்ன? தமிழர் அவர் பேரை சொல்லி பேசலாம், தமிழர்கள் பேசலாம். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானங்க. அதனால தான் அவர் சொன்னாரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். என்ன சொல்றாருன்னா, மொத்த அதிகாரமும் இங்க இருக்கு, தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர்கிட்ட இருக்குன்னு சொன்னாரு. தமிழகத்தின் மீது இருக்குன்னு சொல்ல, தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர்கிட்ட மொத்த அதிகாரமும் இருக்கு. அங்க வந்து ஒடிசா மக்கள் கிட்ட இல்ல. ஏன்னா மொத்த அதிகார மையமாக பாண்டியன் இருந்தாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாண்டியன் தான் ஒடிசாவின் மொத்த அதிகார மையமாக இருந்தார். அதைத்தான் அவர் சுட்டி காட்டினார். அந்த சுட்டி காட்டியதன் விளைவாகத்தான் ஒடிசா மக்கள் ஒன்று திரண்டு பிஜேபி உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா பிஜேபி தேசிய கட்சி சார். தமிழர்களுக்கான வெறுப்பு அதிகமானதுல பிஜேபி தேசிய கட்சி சார். புரியுதுங்களா? தேசிய கட்சினா தமிழர்களுக்கு எதிராக ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். புரியுதுங்களா? அங்க ஒடிசா மக்களுக்காக தான் பேச முடியும். ஒடிசாக்கு தான் பேசலாம். ஆனா தமிழர்கள் அங்க எதிராக ஏன் பேசல? இல்ல தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒடிசா மக்கள் மாத்தி பேசுவாங்க. இங்க அப்படிதான் மாத்தி என்ன அரசியல் பேசிக்கலாம் சார். தேசிய கட்சி சார். தேசிய கட்சினா ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்தை வந்து நம்ம கர்நாடகால தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். அதை பத்தி கர்நாடகா தமிழுக்கு தண்ணி கொடுன்னு ராகுல் காந்தி சொல்லுவாரா? அந்த அரசாங்கத்தை போய் சொல்லுவாரா? ஆனா அங்க இருக்கிற பாஜக அணக்கட்டாதுன்னு சொல்லுவாரா? அங்க இருக்கிற பாஜக சொல்றேன். அதான் சார், அங்க இருக்கிற பாஜக சொல்லுவாங்க. யாருமே சொல்லுங்க. ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்காக தான் அவங்க வந்து விசுவாசமா இருப்பாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. தேசிய கட்சின்னும் போது எந்த ஒரு ஸ்டேட்டுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. விசுவாசமா இருக்கிறது வேற, நமக்கு தண்ணியே கிடைக்க கூடாதுன்னு சொல்றது வேற இல்ல. அதே மாதிரி பாஜக பேசுறாங்கல்ல. இப்போ உலகின் மிகச்சிறந்த ஒரு மொழி இந்தியாவில் இருக்கு, அது தமிழகத்தில் இருக்கு. அது எங்கள் நாட்டில் இருப்பதை நான் பெருமையா கருதுறேன். தமிழை தூக்கி பிடிச்சாரு யாரு? இது வரைக்கும் எந்த பிரதமருமே பேசல. அதெல்லாம் பேச மாட்டீங்க நீங்க. அதெல்லாம் பேச மாட்டீங்க. அமித்ஷாவும் ஒண்ணு பேசினாரு. இல்லங்க, அமித்ஷா பேசுறாரு. நீங்க பிரதமரை பத்தி பேசும்போது இப்ப நடுவுல அமித்ஷா பேசுறீங்க சார். இப்போ வந்து நேத்தி மேடையில முந்தானேத்தி மேடையில அமித்ஷா என்ன தெரியுமா சொன்னாரு?
என்னால் தமிழில் உங்களுடன் உரையாட முடியவில்லையே என்று மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொல்லிட்டு தான் அவர் உரையை துவங்குறாரு. புரியுதுங்களா? அவர் உரையே ஆனா ஆனா இந்தியால இருக்கிற எல்லா மொழிக்குமே தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்லுவாரு. யாரு? அமித்ஷா. நான் என்ன சொல்றேன், பிரதமரை பத்தி பேச சமஸ்கிருதம் எப்ப சொன்னாரு? ஆமா, அவர் மேடையில சொன்னாருல்ல. சமஸ்கிருதம் சொல்லுங்க, உலகின் மூத்த மொழிகள்ல ஒரு மொழி சமஸ்கிருதம் சொன்னாரு. திரும்ப அதான் சொல்றேன், அவர் பேசுனதை நீங்க இருக்கவங்களாம் ஹிந்தி நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. மூத்த மொழிகளில் ஒன்று சமஸ்கிருதம். ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு பிக்கெஸ்ட் லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் தான். ஒன்று தமிழ், 2வது சான்ஸ்கிரிட். இதுதான் இருக்கா இல்லையா? இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லத்தீனு, சைனீஸ் எல்லாமே வருது. வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் சமஸ்கிருதம். அது இரண்டுமே இந்தியாவில் இருக்குது. நமக்கு தான் பெருமை, அது நமக்கு பெருமை. இப்போ சமஸ்கிருதம் 2வது மொழியாக இல்லைன்றது நீங்கள் பெருமை இல்லைன்றீங்களா? நீங்கள் அது இந்திய மொழியில் ஒரு மொழி. ஆமா. தமிழ் எப்படியோ அது மாதிரி அது ஒரு மொழி. ஆனா அமித்ஷா பேசும்போது என்ன சொன்னா, எல்லா மொழிகளுக்கும் தாய் வந்து சமஸ்கிருதம் சொல்றதானங்க பிரச்சனையா இருக்கு. அவருடைய தாய்மொழி சமஸ்கிருதமா, குஜராத்தி. அவர் சமஸ்கிருதத்தை பிடிச்சிருந்தா இப்போ மோடி அவர்கள் சொல்லியா தமிழை ரொம்ப பிடிச்சி போறதுனால தமிழ் போற இடத்துல பேசலையா? சார், ஒரு ஃபேக்ட் பேசலையா? ஒரு முதலமைச்சரோ இல்ல வந்து உள்துறை அமைச்சரோ ஒரு ஃபேக்டா பேசுறதுக்கும் அவருடைய விருப்பத்தை பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? அவருடைய விருப்பம் இப்ப நான் என்ன கேட்கறேன்னாக்கா, எங்களுக்கு விருப்பம் வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்காரு. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது, முக்கால்வாசி இந்து பண்டிகைகள் வாழ்த்து சொல்றது இல்லை. அது இல்லாமல் வந்துட்டு பொங்கல் பண்டிகை, அதாவது ஏப்ரல் 14 வந்து தமிழ் வருட பிறப்புக்கும் வாழ்த்து சொல்றது கிடையாது. அப்ப இந்துக்களால் ஓட்டு போடப்பட்டு இந்துக்களால் இதெல்லாம் தெரியாம தான் இந்துக்கள் ஓட்டு போட்டாங்களா? புரியல. இதெல்லாம் தெரியாம தான் இந்துக்கள் ஓட்டு போட்டாங்க. தெரிஞ்சுதான் சார் ஓட்டு போட்டாங்க, தெரியாமலாம் ஓட்டு போடல. தெரிஞ்சு அவங்க ஏதோ ஒரு திருந்து வாரணிச்சு ஒருத்தர் போட்டாங்க சார். எப்படி 4 வருஷத்துக்கு முன்னாடி திருந்தி இருப்பாருன்னு நினைச்சு போட்டாங்க. இந்த தடவை அது மாறும். நீ இன்னும் திருந்தல, நீ ஒரு தடவை உனக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், நீ திருந்துறன்னு வாய்ப்பு கொடுக்குறோம், ஒரு முதலமைச்சருக்கு வாய்ப்பு கொடுத்தோம், நீ இன்னும் திருந்தாம நீ அப்படிதான் இருக்கணுமா, அதற்கு தக்க பதிலடி இப்ப கொடுப்பாங்க. 2026 கொடுப்பாங்க. 26 நம்மளுக்கு பதிலடி கொடுக்கணும். கூட்டணியில் இருக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா 11 பேரை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியில் வந்து 11 பேரை நம்ம செலக்ட் பண்ணமானே தெரியலையே சார். உள்ள உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஏன் மேல் சபை எம்பி வைகோ கொடுக்கல? காரணம் சொல்லுங்க. அதான் சார், இப்போ அதே கொஸ்டின் வந்து அதிமுக ஏன் வந்து அனுமதி கொடுக்கல, ஏன் தேமுதிக கொடுக்கல அவங்க கேட்டாங்கன்னா, அது அவங்களுடைய அப்போதைய உள்கட்சி பிரகாரம், எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து அதிமுக வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தது பிறகு அவங்களுடைய கூட்டணியோட பிரச்சனை அது யாரு? அதான் சார், நீங்க சொல்ற பிரச்சனைலாம் அங்கே தான் அதிகமாக இருக்கு. இல்லை எங்க 2 கட்சி தான் சார் அவங்களுக்கு. இங்கே அப்படி கிடையாது. திருமாவளவன் இன்னைக்கு நேற்று என்ன சொல்றாரு, நாங்கள் சீட் எண்ணிக்கை அதிகமாக கேட்க போறோம் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணி. அதே போல இவர் கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க, சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு, நாங்கள் அதிகமாக சீட் எண்ணிக்கை கேட்க போகிறோம். மதிமுகவும் சொல்லியிருக்கிறாங்க. மதிமுக அவர் துரை வைக்கோ அதிருப்தியை வெளிப்படுத்தினார். நாங்கள் வந்து இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல, நான் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் கிடைக்கல. ஏன்னா இவங்களோட அஜெண்டா என்ன? பாஜக உள்ள வந்துடும். அதான் சார், பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதி அடிமையாக இருங்க அப்படின்னு தான் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு பயமுறுத்தி வச்சிருக்காரு. அதான் சார், நாங்க பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சார், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து எக்ஸ்ட்ரா சீட் வேணும் கேட்குறாங்க. ஆனால் நீங்க அதிமுக கிட்ட போயிட்டு எண்ணங்கள் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம்னு பேசுறீங்க. ஆமா, இப்பயே நாங்க சொல்ற திமுக என்ற தீய சக்தி ஒளியணும். அப்போ நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்தன், நாங்க வந்து தமிழ்நாட்டோட 3வது பெரிய கட்சி, நாங்க தான் வந்து ரியல் ஆப்போசிஷன் பார்ட்டின்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து மறுபடியும் எண்ணிக்கை தான் முக்கியம். 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் 3வது மிகப்பெரிய பார்ட்டி. 18% திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுகவு 12 இடத்துல 18% நம்பர்ஸ் வந்து அதிமுக கூட்டணி வாங்க முடியுமா? தாராளமாக வாங்க முடியும். அதனால தான் இன்னைக்கு வாங்க முடியுன்ற பொசிஷன் இருக்கும்போது ஏன் வந்து எண்ணங்கள் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம்னு சொல்றீங்க சார்? 2021 பிஜேபி இருந்த காலம் வேற, 2024 2025 பிஜேபி ஓட்டு வங்கி வேற. இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். 2024 நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் 2021 பிஜேபிக்கு 20 சீட்டு கொடுத்தாங்க. யாரு? அதிமுக. இன்னைக்கு அதை விட அதிகமான ஓட்டு, அப்போ 3% ஓட்டு தான் இருந்துச்சு 2021 பிஜேபிக்கு. 3-5% தான் இருந்துச்சு. இன்னைக்கு தனிப்பெரும்பான்மையாக 12% ஓட்டு, தனிப்பெரும்பான்மையாக கூட்டணியோடு சேர்த்து நாங்கள் 18% ஓட்டு நாங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை பார்த்து அவங்களே கொடுப்பாங்க. அதான் சார், அதிமுக வந்து பாராளுமன்ற தேர்தலுடைய பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்க. அப்படிதான் சார் இருக்கணும், அப்படிதான் கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அந்த ஓட்டு வங்கி எங்களுக்கு இருக்குல்ல. உங்களுக்கு இருக்கு சார். அது பாராளுமன்றத்துக்கான தேர்தல், மோடிக்கான தேர்தல், இங்க நடக்கிற சட்டமன்ற தேர்தல் எப்போ நடந்தாலும் சரி சார், எப்போ நடந்தாலும் சரி சார், இந்த தனிப்பட்ட ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குங்களா, அது எப்போ எல்லாருக்குமே உண்டு. சரிங்களா? அது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த எலெக்ஷனாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக அந்த எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் அதிகமான ஓட்டு வங்கி இன்னும் பிஜேபிக்கு வரும். அதான் சார், இப்போ வரும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம கட்சியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கட்சி வந்து வளர்ந்துருக்கு, நிறைய சீட்டு வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கூட்டணி ஆட்சியில் நம்ம வந்து ஒரு ஆட்சியில் இருக்கணும், நம்மளுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த பேச்சு அதிகம் பேசுறது இல்லையோ அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார்? தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அது கூட்டணி ஆட்சியா, கூட்டணி இல்லாத ஆட்சி, அதிமுக கூட்டணியா, யார் கூட கூட்டணிங்கிறது தேசிய தலைமை தான் முடியும். தேசிய தலைமையில் இருக்கிற அமித்ஷா மேடையில் பேசுறாரு கூட்டணி ஆட்சின்னு. ஆனால் அதிமுக சொல்ல சார், கூட்டணிகளின் ஆட்சி நீங்க நல்லா புரியுங்க. நீங்க இந்தியில் அவர் சொன்னதை திரும்பி ரிப்பீட் பண்ண முடியுமா உங்களால? அவர் என்ன இங்கிலீஷ்ல சொன்னாரா, தமிழ்ல சொன்னாரா?
கூட்டணிகளின் ஆட்சி, அப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அதான் சார் அமைக்கப்படும். இப்போ வந்து அவ்வளவுதான். நியூஸ் பேப்பர்ல இருக்கிறவங்களுக்கோ ஜேர்னலிஸ்ட்டுக்கோ நம்மளுக்கு ஹிந்தி தெரியலன்னு நம்ம எடுத்துக்கலாம். ம். அவர் சொன்னதுல வந்து கூட்டணி ஆட்சினே கிடையாது. சார், அதாவது மோடி வந்துட்டு 15 லட்ச ரூபா அக்கவுண்ட்ல போடுறாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு இப்ப மிகப்பெரிய ஒரு பொருளையை கிளப்பினீங்க. ஆனா அவர் சொன்னது உண்மையான கருத்தை இது வரைக்குமே யாராலுமே அப்ப வந்து அவர் அப்படி சொல்லவே இல்ல. அவர் என்ன சொன்னார்னா, சொன்னத வாக்கியத்தை நிறைய தடவை எல்லாருமே மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அவர் அப்படி சொல்லல. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளின் சொத்துக்களை நாம் மீட்டெடுத்தால், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளின் ஒவ்வொரு வங்கியிலுமே 15 லட்சம் போடும் அளவிற்கு பணத்தை ஊழல்வாதிகள் வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் பேசினாரே தவிர, நான் வெற்றி பெற்றால் உங்களுடைய அக்கவுண்ட்ல 15 லட்ச ரூபா போடுவேன்னு சொல்லவே இல்ல. அதான் சார் 11 வருஷம் ஆச்சு அந்த அமௌண்ட் ஒன்றும் எடுக்கவே இல்ல, சொல்லவே இல்ல. நீங்க வந்து அமௌண்ட் வந்து போறது நான் வந்து அங்கிருந்து எடுக்கிறோம்ல, தப்பான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்றோம்ல. 11 வருஷமா விஜய் மல்லையா சொல்லியிருக்காரு சார். விஜய் மல்லையா போன வாரம் சொல்லியிருக்காரு சார். என்னோட சொத்து எவ்வளவு பறிமுதல் பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காரு. நீரவ் மோடியோட சொத்து மொத்தமும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. பண்ணாமலாம் கிடையாது. அவங்க 2 பேர் மட்டும் தானா? ஏன் இன்னும் இருக்கு, நிறைய பட்டியல் இருக்கு. கிட்டத்தட்ட 11 பேருடைய சொத்துக்கள், ஒரு ஆளுக்கு 15 லட்சம்னா 11 பேருடைய சொத்துக்கள் 83,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அது விற்கப்பட்டு. அதான் சார் 15 லட்சம்னு நீங்க ஒரு அமௌண்ட் சொன்னீங்கல்ல, அப்போ 15 லட்சத்துக்கான எல்லாத்துக்கும் 15 லட்சம் கொஞ்சம் பண்றாங்க சார். பண்ணாம இல்ல, இது வரைக்குமே உங்களுக்கு 83,000 கோடி மீட்டு இருக்காங்க. இனியும் கொஞ்சம் கொஞ்சமா மீட்பாங்க. அந்த நடவடிக்கை நிறுத்தி வைக்கல. அதான் சார் 11 வருஷத்துல வெறும் 80,000 கோடி தான் நம்மளால மீட்க முடியுது. அதாவது இங்க சட்ட பிரச்சனை இருக்கு சார். நம்மள்துல மட்டும் சட்ட பிரச்சனை கிடையாது. நீ சட்டையை பூச்சி நீ தத்தான இழுத்துட்டு வந்துட முடியுமா? அமெரிக்கால இருந்து யாரை நீங்க விஜய் மல்லையாவை இழுத்துட்டு வந்துட முடியுமா? துபாயில இருந்து இழுத்துட்டு வந்துட முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்டோட அதுதாங்க அங்க இருக்க சட்ட சிக்கல். இங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அதை பார்த்து தான் இருக்காங்க, அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தோம் அவர்கள் அங்கிருந்து தூக்கிட்டு வர முடியும்னா கூட இங்க இருக்கக்கூடிய அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இன்னைக்கு இது பண்ணிருக்காங்க. அது வித்து இன்னைக்கு பணமாக்கி இருக்கிறாங்க. அந்த சொத்துக்கள் அந்த வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் அதான் சார் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம கூட்டணியில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ. இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம், அதிமுக சைடு இருக்கும்போது வந்து ராமதாஸ்க்கு அன்புமணிக்கு சீட்டு கொடுக்கணும்னு பேசியிருந்தாங்க, கொடுக்கல. பிரேமலதாவுக்கு சீட்டு கொடுக்கணும்னு பேசியிருந்தாங்க, கொடுக்கல. ஆனால் ஆப்போசிட்டில் வந்து திமுக கூட்டணி வந்து கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க, கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது இங்கே தான் வந்து முதுகில் குத்துறது அதிகமாக இருக்கும். முதுகுல அங்கதான் சார் குடுத்துருக்கீங்க. வைகோ கிட்ட இருந்து புடிங்க இங்க குடுத்துருக்கீங்க. அப்ப இங்க வந்து அதுவே தப்பு தானே. இப்போ வந்து நாங்க சீட்ல வந்து நம்மளுக்கு வந்து பேப்பர்ல எழுதி கொடுத்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து எம்பி சீட் கொடுக்கல. அவங்க தெளிவா 2026ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வேற சார். 2026ல உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதான் சார் 2024 2026ல நாங்க தரணும் பகிரங்கமாவே எடப்பாடி அவர்களே சொல்லிட்டார். 2026ல எங்களுடைய மேல்சபை எம்பி சீட்டு தேமுதிகவுக்கு நாங்க கொடுக்குறோம்னு பப்ளிக்காவே உங்களுக்கு பொது மேடையிலே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதான் சார் 2024 எலெக்ஷன்ல சொன்னதை 2026ல 25ல அவங்களால நிறைவேற்ற முடியல. 2026 மட்டும் எப்படி நிறைவேற்றுவாரு? அப்படிதான் சார் பண்ணுவாங்க. இப்போ முடியல, அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. ஒருத்தர வந்து மாத்தி முதுகு குத்துற மாதிரி தானே. யாருக்கு சொல்ற இது முதுகுல குத்துறது கிடையாது சார். இது முதுகுல குத்துறது இருந்தாக்கா இன்னைக்கு அவங்க எங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணியே வேணான்ட்டு போயிட்டு இருப்பாங்க. யாரு அவங்க பண்ணிருக்கணுமே, அதை பண்ணல அவங்க. ஏன்னா அவங்க அப்படி நினைக்கல. எல்லோருடைய ஒட்டுமொத்த எண்ணம், அது பாமக இருந்தாலும் தேமுதிக இருந்தாலும் எல்லாரோட ஒட்டுமொத்த எண்ணம் திமுக என்ற ஒரு ஊழல் கட்சி, திமுக என்ற ஒரு தீய சக்தி, திமுக என்ற இந்து விரோத கட்சி இங்க இருக்கக்கூடாது. தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்படணும். இது ஊழல் கட்சி, இது குடும்ப ஆட்சி நடக்கிற ஊழல் கட்சி, தேச விரோத கட்சி. இதே தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்கணுங்கிறதுக்காக அந்த எங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நாங்கள் இத்தனை சீட்டு அத்தனை சீட்டுங்கிறதெல்லாம் மறந்து திமுகவை விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் இணைந்த மெகா கூட்டணி இது. இதை யாராலையும் உடைக்க முடியாது. 2026ல இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதான் சரி, நீங்கள் வந்து மெகா கூட்டணி சொல்கிறீங்க. அப்போ திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்குது, திமுக கூட்டணி. அந்த சைடு வந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணுற பொசிஷனில் ஒரு வேலை நடைபெற்று இருக்கு. ஒன்றும் கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகலன்னு சொல்கிறாரு. ஃபார்ம் ஆகலாம் எப்படி சொல்லி, எதை வச்சு சொல்லி ஃபார்ம் ஆகலன்னு? இப்போ வந்து பிரேமலதாவும் இன்னும் கூட்டணியில் நான் ஜனவரியில் தான் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ராமதாஸ் சொல்லும் போது நான் ஜனவரியில் கடைசி நேரத்தில் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட்டணி ஃபார்ம் ஆகலாம். இவங்க 2 பேருமே திரும்பி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் கூட்டணி வெளியே வந்துட்டு யார் சொன்னா அப்படி? பிரேமலதாவும் கேட்டாங்க. அவங்க 2 பேரும் அன்புமணியும் கேட்டாங்க. அதான் சார் நாங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். இல்லை நான் வெளியே வந்துட்டோமானே கேட்டாங்க இல்லையா? நாங்கள் வெளியே வந்துட்டோம் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. பிரேமலதா வந்து ஜாயின் பண்ண போறோம்னா என்ன அர்த்தம்? இல்லை ஜாயின் பண்ண போறோம் இல்லை, எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுவோம். நிலைப்பாடு என்பது வேறு, நாங்கள் வெளியே வந்துட்டோமான்னு கேட்கறது வேறு. நிலைப்பாடு, எங்களுடைய நிலைப்பாடு எப்படி சொல்லுவோம்னாக்கா பேச்சுவார்த்தை நடக்கும். பேச்சுவார்த்தையில் இப்போ அவர் திருமாவளவன் சொல்லியா இந்த தடவை எங்களுக்கு அதிகமான சீட்டு தான் கொடுத்தாகணும், இந்த தடவை நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லியா, கம்யூனிஸ்ட் சொல்லியா, காங்கிரஸ் சொல்லியா, அவங்க கூட தைரியமா வந்து திமுக கிட்ட எக்ஸ்ட்ரா சீட் கேட்கறாங்க சார். பேட்டி தாங்க கொடுத்தாங்க. அதான் சார் இங்க இருக்கிறவங்க அது கூட கேட்க மாட்டாங்க. யார்கிட்ட கேட்கணும்? நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பாஜகவோட கூட்டணி. நாங்கள் யார்கிட்ட போய் சீட்டு கேட்கணும்? நீங்கள் அதிமுக கிட்ட தான் கேட்கணும். ஆமாம் தேர்தல் சமயம் வரும்போது கேட்போம்னு 1 வருஷம் டைம் இருக்கு. அடுத்த மே மாதம் தாங்க எலெக்ஷனு, அது வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள கூட்டணி பலப்படுத்தும். கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்கான கூட்டணியோட ஸ்ட்ரென்த் உருவாயிருச்சு. அதுக்கடுத்து சீட்டு பேரம் போயிட்டாங்க. உனக்கு கூட்டணி ஸ்ட்ராங் ஆகல, அதனால தான் சீட்டு பேரம் எங்க சார் போனாங்க? இன்னும் போல சார் அவங்க சீட்டு பேரில் இன்னும் போல. அதான் சீட்டு கேட்குற அளவுக்கு அவங்க கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா இங்க வந்து கூட்டணியே ஃபார்ம் ஆகல. ஃபார்ம் ஆகல நீங்களே சொல்றீங்க.
நீங்களா சொல்றீங்க நாங்க பாமக மட்டும் சொல்ல சார். ம். நீங்க பிரேமலதா தான் சொல்றாங்க, சொல்றீங்க. ராமதாஸ் சொல்றாரு. சார் நீங்க சும்மா பிரேமலதா இவங்களே சொல்றீங்க. இவங்கலாம் வந்துட்டு நாங்க கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லல இன்னும். புரியுதுங்களா? ராமதாஸ் சொன்னாரா? நாங்க வந்து என்டிஏ கூட்டணி வெளியே வந்துட்டோம்னு சார் சொன்னாரா? ராமதாஸ் என்ன சொன்னாரு? ம். அண்ணாமலை வந்து அவங்க அந்த கட்சியோட 2024 எலெக்ஷன் மீட்டுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வரும்போது தைலாபுர தோட்டத்துக்கு வெளியே வந்து மாதாக்கு ஜெய் அப்படிலாம் பேசினாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் பேசினாரு. அதெல்லாம் அவங்க உட்கட்சி விவகாரங்க. அது எப்படி சார் உட்கட்சி அது அவங்களோட உட்கட்சி விவகாரங்க. சார் பாஜக பிடிக்கல, எனக்கு வந்து பாஜகவோட ஆட்சி பிடிக்கலன்னு சொல்றது எப்படி உட்கட்சி விவகாரமா இருக்கும்? பாஜக ஆட்சி பிடிக்கல சொல்ல நீங்க தான் இப்ப சொன்னீங்க. சார் பாரத் அவர் மாதாக்கு 100க்கு ஜெய் சொல்லன்னு பிடிக்கல. 0 மார்க் கீழ என்ன மார்க் இருக்கு அதான் பாஜகவோட ஆட்சி நான் கொடுப்பேன்னு சொன்னார்ல ராமதாஸ். அது அவரோட தனிப்பட்ட கருத்துங்க. அது சரி. அவரோட தனிப்பட்ட கருத்து. அப்படி இருக்கக்கூடிய 2024 எப்படி எலெக்ஷன்ல வந்து போட்டிட்டாங்க? அப்ப பாமகவோட 2024 எலெக்ஷன்ல எப்படி போட்டிட்டாங்க? அதான் சார் இப்ப பாமகவோட ஒரு ஃபேஸா இருக்கிற ராமதாஸ் வந்து ஒரு கருத்து சொல்றாருன்னா தனிப்பட்ட கருத்து. இப்போ அவங்களுக்குள்ள உட்கட்சி ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. அவங்க 2 பேருமே மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அந்த வச்சிருக்காங்க. உட்கட்சியான ப்ராப்ளமே பாஜக தான் சொல்றாங்க. அப்படிலாம் யாருமே ஒண்ணு வெளிப்படையா சொல்லவே இல்ல. சரிங்களா? யாருமே சார், சொல்லல அத. ராமதாஸோட பிரஸ் மீட் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் தான் இல்ல சார் இல்ல தெரியுது. அதெல்லாம் வந்துட்டு இது பெருசுபடுத்துறீங்க. அதெல்லாம் அவரு சொல்லிட்டாரு. இது எங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள். இது யாரையும் பாதிச்சாக்கா அது நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சோ சொல்லிட்டாரு. ஒரு மேடையில என்ன சொன்னார்னா பாமக அதிகமா பாஜக தான் போறாங்க, இதுதான் ப்ராப்ளமா அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு விஜய் கிட்ட கூட தான் போறாங்கன்னு கூட ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் அவங்களுடைய உட்கட்சி நிலைப்பாடு. அதுல வந்து பாஜக என்னைக்குமே தலையிடாது. அது எங்களுக்கு தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா கூட்டணிக்குள்ள சிறு சிறு சலசலப்புகள் இருக்க தான் செய்யும். அவங்க கூட்டணியில கூட இருந்துச்சு. ஆட்சியில திடீர்னு பங்கு கேட்டார் திருமாவளவன். ஆட்சியில பங்கு தான் எங்களுடைய கொள்கைன்னு சொன்னாரு. அதுக்காக அப்புறம் திரும்பி கூப்பிட்டு பேசுறாரு. ஏம்மா நமக்கு அதான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாஜக உள்ள வந்துடக்கூடாது. அதான் சார் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா பேசி தீர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் எங்களுக்கு திமுக வந்துடக்கூடாது. அதுக்காக நாங்க எதை வேணா இப்போ எப்படி வந்துட்டு திருமாவளவன் வந்துட்டு பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு விட்டு கொடுக்குறாரோ, எப்படி வைகோ வந்துட்டு பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு விட்டு கொடுக்குறாரோ, எப்படி காங்கிரஸ் பாஜக உள்ள வரக்கூடாது விட்டு கொடுக்குறோம், அதே போல திமுக உள்ள வந்துடக்கூடாது, திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க கூடாதுன்றதுல விட்டு கொடுக்கறதுக்கு நாங்களும் ரெடியா இருக்கிறோம். மற்ற எங்க கூட்டணி கட்சியும் ரெடியா தான் இருக்கிறோம். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.